Hi, welcome back to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. ரொம்பவே ஒரு சிம்பிளான ஹெல்தியான வடைங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போது தண்ணி ஆட் பண்ணி அது 4 to 5 hours நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கிரைண்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். சில பேர் சோம்பு அப்படியே ஆட் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி அதை ஆட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம கடலைப்பருப்பும் வறுத்த சோம்பையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது துருவிய இஞ்சி, நல்லா நசுக்கிய பூண்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், இப்போ நம்ம வாழைப்பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 minutes அதை அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கழித்து அப்புறமா ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி அதை ஹீட் பண்ண பிறகு இப்போ நம்ம ஒரு வடையாக தட்டி உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஒரு சின்ன டிப்புங்க ஃபார் பிகினர்ஸ். நிறைய பேர் வடை தட்டி உள்ளே போடும்போது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா வடையும் தட்டி போடும்போது ஈவன் கலராக கிடைக்கும். இல்லை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம தட்டி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம போடும் போதே ஃபஸ்ட்டு வடை ரொம்ப கருகிடும். ஸோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ செகண்ட் பேட்சும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஈவினிங் டைமுக்கு ஒரு ஹெல்த்தியான கிறிஸ்பியான வடை ரெடி. பாருங்கள், எல்லாமே ஒரே கலர் ஒரே டெக்ஸ்டரில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ ஹாட்டான வடை வித் டீனா எவ்வளோ யம்மியாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷன்னு ஷாஷு சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.